தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். லூக்கா எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 5 இறைவசனங்கள் 33 முதல் 39 முடிய. அக்காலத்தில் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை நோக்கி, யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பு இருந்து மன்றாடி வருகிறார்கள். பரிசேயர்களின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர். உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் மண விருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பு இருக்க செய்யலாமா? ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்றார். அவர் அவர்களுக்கு ஒரு உவமையையும் கூறினார். எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழியும், புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது. அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் புதிய மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும், மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைக்க வேண்டும். பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார், ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவர் கருத்து. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 22ஆம் வாரம் செப்டம்பர் 6ஆம் தேதி 2024ஆம் வருடம் வெள்ளிக்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் செம்மையான விஷயங்களை எடுத்துரைக்கிறார். ஓகேங்களா? ஒரு 3 விஷயம். ஒன்று என்ன அப்படின்னா, யோவானுடைய சீடர்கள்லாம், அதாவது பரிசேயர்கள் போய் கேட்குறாங்க. யோவானுடைய சீடர்கள்லாம் அழகாக மன்றாடி நோன்பு இருந்து மன்றாடுறாங்க. பரிசேயர்களோட சீடர்கள் கூட அப்படி தான் பண்ணுறாங்க. ஆனால் உங்கள் சீடர்கள் மட்டும் ஏன்பா சாப்பிட்டுட்டு இருக்கிறானுங்க, குடிக்கிறானுங்க, சாப்பிட்றானுங்க, ரெஸ்ட் எடுக்கிறானுங்க, சுற்றுறானுங்க, வரானுங்க அப்படிங்கிறாரு. நோன்பே இருக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம இயேசு என்ன சொல்கிறாரு? மணமகன், அதாவது இயேசப்பா நான் உயிரோட தான்டா இருக்கிறேன் இங்கே, அதனால் அவங்க இப்படி பண்ண தேவையில்லை. ஆனால் ஒரு நாள் நான் அவங்கள விட்டு பிரிய வேண்டிய நாள் வரும், அப்போ அவங்க துக்கம் கொண்டாடுவாங்க, நோன்பு இருப்பாங்க அப்படின்னாரு. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஜபக்காலங்களில் நோன்பு இருக்கிறோம். இதுக்காக அடுத்து இறுதி நாளாக இயேசு இறக்குற நாள் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த புனித வெள்ளி நாட்கள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், புனித வெள்ளியே அடுத்து சனிக்கிழமை, அதாவது இயேசு உயிர்க்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், நோன்பு இருப்போம். கரெக்டுங்களா? மனதையும் உடலையும் ஒடுக்கி நமக்கு உள்ளே இருக்கிற ஆன்மாவை சுத்தப்படுத்தி, உள்ளத்தை சுத்தப்படுத்தி, உடலை கறி சாப்பிடாமல் இருக்கிறோம். சில பேர் சாப்பிட்றோம், அது ஒன்றும் நான் சொல்ல விரும்பல. கறி சாப்பிடாமல் இருக்கிறது, தன்னுடைய சாப்பாட்டு செலவை குறைச்சி ஏழைகளுக்கு உதவி செய்கிறது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? பட் நோன்பு இருக்கக்கூடாதுன்னு இயேசு சொல்ல, நோன்பு இருப்பார்கள், ஆனால் நோன்பு இருப்பார்கள்னு தான் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அதனால் இயேசுவே சொல்லிட்டார் நோன்பு இருக்கக்கூடாதுன்றாருன்னு இந்த நற்செய்தியை வச்சு சொல்லிடக்கூடாது. ஓகே. இரண்டாவது என்ன சொல்கிறாரு, புதிய ஆடையில் பழைய ஒட்டு போடக்கூடாது. நம்மகிட்ட இப்போ புது ட்ரெஸ் இருக்குது, ஏதாவது ஒன்றா பழைய ட்ரெஸ்ஸையாக எடுத்து கிழிச்சி அதில் இருக்கிற ஒட்டு எடுத்து போட முடியும்? வாய்ப்பு இல்லை. ஸோ புது ட்ரெஸ்ஸு. பட் இந்த காலத்தில் யாரும் ஒட்டு போகிறதில்ல, எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் இது ஒரு கான்செப்ட், தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்கள் ஷர்ட்டில் இருக்க ஒரு நூல் போயிடுச்சு அப்படின்னா புது நூலை தான் எடுத்து தைப்போம், பழைய நூலே எடுத்து தைப்போம்? பழைய நூல் மீன்ஸ் வேறு துணி இருக்கிற நூலை பிரித்து அந்த நூலையை எடுத்து நம்ம தைப்போம்? கிடையாது. புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற நூலை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் உணவுப் பொருட்கள், அதாவது அந்த காலத்தில் இருந்த திராட்சை மதுவை இயேசுப்பா சொல்கிறாரு. ஓகேங்களா? ஏன்னா அது திராட்சை மதுனால என்ன ஆகும், அது புளிச்சு போய் நுரைஞ்சிக்கிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? அதை புதுசாக இருக்கிறத பழைய தோற்பையில் போட்டால் என்ன ஆகும், அது நொறிச்சி கொஞ்சம் பெருசாக விடியும் போது என்ன வெடிச்சிடும், வேஸ்ட்டாக போயிடும். ஓகேங்களா? ஸோ அதை தான் சொல்ல வர்றாரு இயேசுப்பா. அதனால் இதன் மூலம் என்ன தெரிய வருது, நம்முடைய ஆன்மா, நம்முடைய உடல்
புதியதாக இருந்ததுன்னா புது புது செய்திகளை நம்ம உள்ளார ஏற்றி வச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஆனால் நாம் பழைய செய்தியை நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா என்ன நடக்கும்? அதாவது பழைய கெட்ட நிகழ்வு கெட்ட மீன்ஸ் தீய செயல்களை எல்லாம் மனதில் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம சொல்லுவோம், டே பழைய திராட்சை மது தான்டா செம்ம டேஸ்ட்டு, புதுசுலாம் நல்லாடான்னு. அந்த மாதிரி தான் பழைய வாழ்க்கை பாவ வாழ்க்கை வாழ்ந்துருப்போம். அந்த வாழ்க்கை தான் நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிட்டே வாழ்ந்துடுறது. புதுசாக ஏசப்பா இந்த மாதிரிலாம் வாழணும்னு சொன்னாரே அதை நினைக்கிறது கிடையாது. டே இதில் தான்டா சந்தோஷம், அதில் எங்கடா சந்தோஷம் இருக்கிறது, இதுதான்டா ஹாப்பி. ஏன்னா பழையதே நல்லது என்பது அவர் கருத்து அப்படின்ற மாதிரி கடைசி வசனத்தில் சொல்கிறாரு பாருங்க. ஓகேங்களா? ஸோ முதல்ல என்ன பண்ணணும், பழையதே நல்லதுங்கிறத கட் பண்ணிவிட்டு முதல்ல புது மனிதனாக மாற நம்ம ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? அதை விட்டுட்டு நம்மளும் பழசு, நமக்குள்ளே இருக்கிற பல தீய எண்ணங்களும் பாவ எண்ணங்களும் பழசாகவே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா வேஸ்ட்டு தான். ஓகேங்களா? என்ன பண்ணணும், எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு புதிய இயேசு காட்டிய வழியில் நம்ம நடந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், நம்மளால் ஒரு நல்ல ஒரு புதுமையான புனித வாழ்க்கை வாழ முடியும். இல்லைன்னா திராட்சை மது வெடிக்கிற மாதிரி வெடித்து சேர வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ நாம் என்ன பண்ணோம், நம்முடைய ஆன்மாவை நம்ம புதுசாக மாற்றணும்னு பிளான் பண்ணிட்டோம்னா அதுக்குள்ளே புதுசை தான் ஊற்றி வைக்கணும். பழசை ஊற்றி வைக்காதீங்க. புதுசு மீன்ஸ் நல்லது. ஓகேங்களா? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.